அம்மா தான் எனக்கு துண்ணூறு எடுத்து பூசி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எழுதி நல்லா எழுதணும். ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே கேட்கும், என்ன நல்லா எழுதினேன், எக்ஸாம் எப்படி எழுதினேன். படிச்சாதான் அப்படின்னு சொல்லும். நாளைக்கு தேர்வு இருப்பதால் பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தார் அந்த மாணவி. அதிகாலை நேரம் மாணவிக்கு காத்திருந்தது அதிர்ச்சி காட்சி ஒன்று. நிலை குலைந்து போன மாணவியின் நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது என மொத்த கிராமமும் கதறி அழும் காட்சிகள்தான் காண்போரை கண்கலங்க வைத்தது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள வெட்டுவாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன், கலா தம்பதி. இவர்களது மகள் காவியா ஊரணிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு நடந்து வரும் நிலையில் மாணவி காவியா தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் காவியாவுக்கு காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி செய்தி. காவியாவின் தாய் இன்று அதிகாலை நேரம் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த இறப்பு செய்திதான் காவியாவை நிலைகுலைய வைத்தது. தேர்வுக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கும் நிலையில் உயிரிழந்த தாய்க்கு அருகில் இருப்பதா இல்லை தேர்வு எழுத செல்வதா என எதுவும் புரியாமல் கதறிக் கொண்டிருந்தார் காவியா. ஒரு கட்டத்தில் கல்விதான் என முடிவெடுத்த காவியா உயிரிழந்த தனது தாயின் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு தேர்வு எழுத சென்றார். பள்ளிக்கு சென்ற மாணவி காவியாவை அங்கிருந்த சக தோழிகளும் கட்டி அணைத்து அழுதது மட்டுமின்றி அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு தேர்வு எழுத அழைத்து சென்றனர். நான் ஒவ்வொரு முறையும் தேர்வு எழுத செல்லும் போது அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டுதான் செல்வேன். இப்போது அவர் என்னுடன் இல்லை. அவரது ஆசிர்வாதம் எப்போதும் எனக்கு இருக்கும் என கண்ணீர் மல்க பேசினார் காவியா. எப்போ எங்கள் அம்மா தான் எனக்கு துண்ணூறு எடுத்து பூசி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எழுதி நல்லா எழுதணும். ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே கேட்கும், என்ன நல்லா எழுதினேன், எக்ஸாம் எப்படி எழுதினேன், படித்தாதான் அப்படின்னு சொல்லும். அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாய் உயிரை விட்ட நிலையிலும் படிப்புதான் முக்கியம் என நினைத்து தேர்வு எழுத சென்ற மாணவியின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.